800 வோல்ட் மின்சாரத்தை உருவாக்கும் ஒரு அதிசய மீன். அவைதான் எலக்ட்ரிக் ஈல். ஆனா இவை ஈல் மீன் கிடையாது. நிறைய பேர் இதை ஈல் மீன் நினைப்பாங்க. உண்மையில இது நீஃப் ஃபிஷ் வகையை சேர்ந்த ஒரு நன்னீர் மீன். இவை உடல்ல மின்சாரம் உருவாக்கும் ஸ்பெஷல் செல்கள் இருக்கும், எலக்ட்ரோஜெனிக் டிஷ்யூ. அதனாலதான் இவை 600 இருந்து 860 வோல்ட் வரை மின்சாரத்தை உருவாக்க முடியுது. இந்த மின்சாரத்தை இரையை வேட்டையாடவும் எதிரிங்க கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளவும் பயன்படுத்துறாங்க. இந்த ஷாக் சில சூழல்கள்ல மனிதர்களுக்கும் ஆபத்தா இருக்கலாம். இவை தென் அமெரிக்காவில் இருக்கும் அமேசான் மற்றும் ஓரினுக்கோ நதி பகுதிகளில் வாழ்றாங்க. பொதுவா ஓடும் நதிகள், ஏரிகள், வெள்ளம் சூழ்ந்த பகுதிகள் தான் இதற்கு பிடித்த வாழிடம். அந்த நீரில ஆக்சிஜன் குறைவா இருந்தாலும் இவை காற்றை நேரடியா சுவாசித்து ஈஸியா உயிர் வாழும். சின்ன மீன்கள், பூச்சிகள், தவளைகள்னு சின்ன சின்ன உயிரினங்கள் மேல தன்னோட எலக்ட்ரிக் ஷாக்னால சில நொடிகள் செயலிழக்க வைத்த பிறகுதான் அவைகளை ஈஸியா பிடிச்சு சாப்பிடும். பெண் ஈல் முட்டைகளை இடும், அதை ஆண் ஈல் பாதுகாப்பா பார்த்துக்கொள்ளும். உடல் அமைப்புன்னு பார்த்தா பாம்பு மாதிரி நீளமா இருக்கும். சுமார் 6 இருந்து 8 அடி வரை வளரும். எடை 20 கிலோ வரை இருக்கும். மற்ற மீன்களுக்கு இருக்கா மாதிரி இவைக்கு செதில்கள் இருக்காது. முதுகு பகுதி கருப்பு இல்லனா பழுப்பு நிறமாகவும், வயிற்று பகுதி மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமாகவும் இருக்கும். சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னா, பெயரில ஈல் இருந்தாலும் உண்மையிலேயே இவை ஈல் வகையை சேர்ந்த மீன் இல்ல. நீண்ட காலமா எலக்ட்ரிக் ஈலுக்கு ஒரே ஒரு இனம் தான் இருக்குன்னு நினைத்தாங்க. ஆனா 2019 அதே மாதிரி இன்னும் 2 புதிய இனங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவை இரவுல தான் அதிகமா செயல்படும். எலக்ட்ரிக் ஈல்னால தொடர்ந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. ஒரு வாட்டி அதிக மின்சாரத்தை வெளியிட்ட பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கு பிறகுதான் மீண்டும் அதே அளவு மின்சாரத்தை உருவாக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த மீன் இயற்கையில இருப்பது உண்மையாலேயே ஒரு அதிசயம்தான்.